Today marks 17 years of Iron, one of the best commercial movies ever made in Tamil cinema. ஆனால் இந்த படம் ஏன் 17 வருஷம் தாண்டி இன்றைக்குமே பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாமே. இதில் என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த கேஸ்டிங் டு த சாங்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஹவு த கேரக்டர்ஸ் ஆர். தேவான்னு ஒரு கேரக்டர் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் இட் இஸ் எலவேட்டட் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஒரு பெரிய ஹீரோக்கான இன்ட்ரோலாம் இல்லை, நார்மலாக ஒரு பாஸ்போர்ட் திரும்புகிற இடத்துல தேவா அப்படின்னு வருது, அதுதான் இன்ட்ரோ. பட் தேவான்ற கேரக்டர் எப்போ எலிவேட் ஆகும்னா, ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்து அந்த திருட்டு சீடி அவர் தான் வச்சுருந்தாரு, அதை எப்படி வெளியில் கொண்டு வந்தார் அப்படின்னு காட்டுற ஒரு இது. அந்த ஒரு 5 minutes சீனில் ஸ்டார்டிங் ஆஃப் த சீன் வந்து ஹீஸ் லைக் திஸ் நர்டி கை, கேஷுவலாக ஒரு பிஸ்னஸ் மேனோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. அந்த செக்மெண்ட்லேருந்து வெளியில் வந்த செகண்ட்லேருந்து உள்ள நெருப்பு மாதிரி இருக்குன்னு அப்படின்னு வருவார். ஸோ அந்த கேரக்டர் தேவா வந்து ஹீஸ் அ நர்ட், வெரி ஸ்டூடியஸ் கை, ஹீ இஸ் அ யூனிவர்சிட்டி டாப்பர். ஆனால் வந்து தாசனா அப்படின்ற ஒரு கேரக்டருக்காண்டி ஸ்மக்லிங் வேலை வந்து ஜாலியாக பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கேரக்டர்ஸில் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சப்போர்ட்டிங் ரோல் எவர் மேட் இன் தமிழ் சினிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபு சார் இன் அயன் ஃபார் தாசனா. ஒரு மென்டர் ஃபீல் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, மென்டர்னு ஒரு ஃபீல் கொடுத்து கேரக்டருக்கு மட்டும் இல்லை, நமக்குமே ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு தோன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு சிம்பிளான ஒரு சீன் இருக்கும். கமலேஷை போய் கன்ஃபரண்ட் பண்ணும்போது வெளியில் வந்து சொல்லுவார், என்னடா சும்மா நொச்சுன்னு குத்திக்கிட்டு. ஒரு சின்ன சீன் தான், அந்த ஒரு 2 to 3 minutes சீனில் வந்து யூ வில் டோட்டலி சிங்க் இன்டு த எமோஷன்ஸ். அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்லி இட் அஃபெக்ட்ஸ் யூ பர்சனலி. அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு, அவங்க அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, அதனால தான் இந்த தொழிலெலாம் விட்டோம் அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி வில் மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அந்த எமோஷன் ஒர்க் பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஸ்மக்லிங் அப்படின்னு நான் கத்துக்கிட்டதே அயன் படத்தலாம். திஸ் இஸ் செகண்ட் ஆஸ்பெக்ட், அதாவது நாட் பீங் எக்ஸ்போஸ் டு மெனி திங்ஸ். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் சீரீஸ் படங்கள்லாம் நமக்கு எக்ஸ்போஸ்டா இல்லாத டைம்ல நம்ம தமிழ் படங்களை எடுத்துட்டு வர்றது தான் புதுசு. நான் ஸ்மக்லிங்னா என்னன்னு அயனில் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை. நான் இப்போ பல சீரீஸ் அண்ட் மூவிஸ் பார்க்கறதுனால எனக்கு புதுசுன்னு ஒரு எடுத்துகிட்டு வர முடியாது. எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இஸ் மிஸ்ஸிங். நான் ஸ்மக்லிங்னா என்னன்னு காட்டணும்னா, ஃபியூ பிரில்லியன்ட் சீன்ஸ் லைக் அந்த திருட்டு விசிறி எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வராரு, இல்லை டைமண்ட்ஸை வந்து பாட்டிலில் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸில் வந்து அவரோட விக்கில் மறைச்சிட்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் அன்னைக்கு என்னால் கெஸ்ஸே பண்ண முடியாது. படத்தில் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கம்மி. இன்றைக்கி நான் ஒரு படம் போயிட்டு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னால் சொல்ல முடியல. நம்ம 2000s to 2010s இப்போது கஜினின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டோன்னா, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்னால் என்னென்னு அந்த படத்தை பார்த்து தான் எனக்கு தெரியும். அயன்ல ஸ்மக்லிங், துப்பாக்கியில் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி டேர்ம்ஸே எனக்கு வந்து படங்கள் தான் கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த லேர்னிங் ஃப்ரம் சினிமா இஸ் வெரி மினிமல். அதனால டேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த காம்படிஷன் இஸ் வெரி டஃப். ஏன்னா நான் வந்து உங்களோட படங்களை வந்து இன்னைக்கு ஒரு 50 crores 100 crores பட்ஜெட் கொடுத்து ஒரு டேரக்டரோட படத்தை நான் யாரோட கம்பேர் பண்ணுறேன்னா, 1000 கோடி 2000 கோடிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற சீரீஸோட நான் கம்பேர் பண்ணுறேன். அந்த அளவுக்கு ஸ்டோரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்ற பட்சத்தில் தே ஆர் இன் அ டஃப் சிச்சுவேஷன். இஸ் த செகண்ட் திங். தேர்டு வந்து எஃபர்ட்ஸ்னு சொல்லுவேன். சத்தியமாக அயனில் வந்து உங்களுக்கு என்ன மேஜராக ஞாபகம்னா, ஒரு ஃபைட் சீன், இந்த ஆப்பிரிக்காவில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன். சூர்யா சார் வந்து ஒரு பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து மரத்தில் தாவி இறக்கி அந்த ஹோல் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து ஒரு ஃபைட் சீன்லாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு பேன் இந்தியன் படங்கள் அப்படின்னு சொல்கிற படங்கள் எது எடுத்துகிட்டு போனாலுமே ஒரு ஃபைட் சீன் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை. யூ ஒன்லி ஹாவ் எலிவேஷன் சீன்ஸ், வி டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் ஃபைட் சீன்ஸ். ஸோ அந்த எஃபர்ட் என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது சாங்ஸ். ஆப்வியஸ்லி ஹாரிஸ் சார்ஸ் எவர் கிரீன் ஹோல்சம் சாங்ஸ், அதை ரீப்ளேஸே பண்ண முடியாது. இன்ட்ரோ சாங்ஸ்லாம் பிரபலம் ஆகிட்டு இருந்த டைம், இன்ட்ரோ சாங்ஸில் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுற சாங்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் சாங் அப்படின்னு கேட்டால் பழகிற பகலானி. அதில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் சீக்வன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இந்த சீக்வன்ஸில் தான் வந்து சிட்டி வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயமே எஸ்டாப்ளிஷ் ஆகும். படத்தை ஒரு சாங் மூலமாக இன்னொரு ஒரு கேரக்டர்ஸோட பாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை ஸ்டோரியை நகர்த்துறது அப்படின்றது வந்து நம்ம இந்தியன் சினிமாவோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். வி யூஸ் சாங்ஸ் பர்ஃபெக்ட்லி இன் தட் சென்ஸ். அதுக்கப்புறம் நியூ வாய்ஸ் கேவி ஆனந்த் அப்படின்ற ஒரு டைரக்டர், அவர் ஒரு சாங்க்கு எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. பிரில்லியன்ட்லி மேட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
கேவி ஆனந்த் சார். ஏன்னா இது எந்த படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த படம் வந்துச்சு இல்லை அதெல்லாம் எனக்கு தெரில. பட் ஹவு பியூட்டிஃபுல்லாக சீன்ஸ், அதாவது எந்த சீன் எடுத்துட்டாலுமே இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த எடிட்டிங் பேட்டர்ன். ஒரு கதையை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொல்லிட்டு அதை ரிவீல் பண்ணுற இடத்துல ரீவைன் எடிட்டிங் பண்ணி திருப்பி முதல்ல வந்து போட்டு காட்டுவார். இதுவே புதுசாக இருந்துச்சு. புதுமை வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வி ஆர் எக்ஸ்போஸ் டு சோ மெனி திங்ஸ். கடைசியில் 7 ராகம் தான் 7 தாளம்ன்றான்ற வந்து நிற்கிறோம். 7 ராகமும் 7 தாளமும் பார்த்தாச்சு, இது போக என்ன, இதுக்கு மேலே என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த எடிட்டிங் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேரக்டர் பிரில்லியண்ட்டாக காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் வந்து தேவாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேரக்டர்ஸ் எவர் மேட் இன் தமிழ் சினிமா. அத்தனை படங்கள் இருக்குது, அத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, ஆனால் தேவா ஏன் ஞாபகம் இருக்கார் அப்படின்னு கேட்டால் பல விஷயங்கள்லாம் இனிஷியலாக சொன்ன விஷயங்கள் போக இன்னொரு உதாரணமாக சொன்னோம்னா, கமலேஷ் வந்து ஒரு வேனில் ஓட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அது அந்த இடத்துல வந்து he will be noticing a small ஐஸ் வண்டி சவுண்ட். அதை கேஷுவலாக அவர் சொல்லிட்டு திருப்பி போய் செக் பண்ணும்போது கமலேஷ் வெளியில் வருவார். அவன் ரெக்கார்ட் பண்ணி தான் திருப்பி ப்ளே பண்ணுறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா இருக்கும். அந்த கேரக்டருக்கான பிரில்லியன்ஸ், கேரக்டர்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்றதுலேருந்து அந்த எடிட்டிங் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கலேருந்து எல்லாமே அன்னைக்கு தேதிக்கு புதுசாக இருந்துச்சு. இதை நான் இன்னொரு விதமாக சொல்லலாம் அப்படின்னா, ரீசெண்டாக ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ண சொல்லலாம். ஆனால் அதுக்கான காரணங்கள் என்று பார்த்தா அது புதுசாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்துட்டு ஒரு மல்டி ஸ்டாரரில் சின்னதாக ஒரு கேமியோ பண்ணிட்டு போவாரா அப்படின்றதே ஒரு பெரிய டிபேட்டாக வச்சுக்கலாம். வந்துட்டாரு அப்படின்றது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அந்த நியூஸ் நமக்கு லீக் ஆகி தான் தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்றா நடிச்சிருக்காங்கன்றது அப்போது புதுசு. விக்ரம் ஸ்டார்டட் இட் ஆல். ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா சார் வந்துட்டு ஸ்மோக்கிங் ரூல்லாம் பிரேக் பண்ணி பக்கா வில்லனாக பண்ணதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் புதுசாக நடக்கும்போது தான் நமக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஐ கான்ட் வாட்ச் த சேம் மூவிஸ் ஆர் சேம் திங்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகைன். ஒரு நார்மலான படம், நான் நார்மலான ஒன்லைனர் வந்து நான் நல்லா எடுக்கலான்றது உண்மைதான். ஆனால் புதுமை அப்படின்றது ஐ மிஸ் இட் ஸோ மச். அது கொண்டு வரலான்னு தோணுச்சு. 17 வருஷம் தாண்டி ஒரு படம் நிற்கிது, இன்னுமே நிற்கும் அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். அயன் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எவர் மேட் இன் தமிழ் சினிமா. ஸோ இந்த இடத்துல ஐ ரியலி மிஸ் கேவி ஆனந்த் சார். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் டைரக்டர்ஸ், யூனிக் விஷன்ஸ் இன் தமிழ் சினிமா. ஸோ யா, ஐ ஹோப் வி மேக் மோர் ஃபிலிம்ஸ் லைக் அயன். திரும்பி ஃப்ளாஷ்பேக்கில் தான் அந்த மாதிரி படங்கள் பார்க்கணுன்றது இல்லாமல் புதுசாக எக்ஸைட்டிங்காக ஏதாவது வருமா அப்படின்றதுக்கு ஐம் ஆல்சோ வெயிட்டிங். லெட்ஸ் சி.